பாரத்வாசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாரதத்தின் குரல். டூருக்கு போனது ஒரு குத்தமா? அதுவும் ஒரு ஹிந்து மதத்தில் பிறந்து டூருக்கு போனது ஒரு குத்தமாயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த உலகத்திலேயே எங்கும் நடக்கலை. இது ரொம்ப 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 வருத்தமான ஒரு நாள். ஆக்சுவலி இந்தியாவில் காஷ்மீர் ரொம்ப பதற்றமான ஒரு பகுதி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆர்டிகல் 370 அப்புறம் இப்போ தான் அவங்க அமைதி திரும்புது. ஒன்ஸ் எலெக்ஷன் வச்சதுக்கப்புறம் அந்த லோக்கல் ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ லோக்கல் கவர்மெண்ட் மேலே ஃபால்ட்டா இல்லை இது பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸோட ஃபால்ட்டான்றது அப்புறம் வருவோம். மொத்தம் 27 அப்பாவி டூரிஸ்ட் காஷ்மீரில் இறந்து போனாங்க. பஹல்காம் என்ற ஒரு ஏரியா இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக நடந்து போகவே முடியாது. ஒரு மினி சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லுவாங்க, சுவிட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியாவும் கூட சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், அது ஒரு வேலி. ஸோ அங்கேருந்து போனிலையோ இல்லை நடந்து தான் போகணும், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர். இந்த தீவிரவாதிகள் கரெக்டாக பிளான் பண்ணி அந்த ஏரியாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கமான ஒரு நார்மல் டேவாக போக வேண்டிய அந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிளாக் டேவாக மாறிடுச்சு காஷ்மீருக்கு. ஒரு 4-5 தீவிரவாதிகள் திடீர்னு வராங்க. கண்மூடித்தனமாக பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்துனாங்க. இவ்வளோ நாளாக டெரரிஸ்ட் பொதுமக்களை அட்டாக் பண்ண கேள்விப்பட்ட நம்மளுக்கெல்லாம் செம்ம பெரிய ஒரு ஷாக்குங்க. சொல்கிற தீவிரவாதி இவன் ஹிந்துவாக இருப்பான், இவன் சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் ஹிந்துவா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஜெட்டியை கட்டி சுன்னத்து பண்ணியிருக்கானா இல்லையான்னு செக் பண்ணி, சுன்னத்து பண்ணலான்னா இவன் ஹிந்துன்னு கன்ஃபார்ம் பண்ணி சுட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு கேவலமான பயங்கரமான ஒரு சம்பவம் இதுங்க. தீவிரவாதத்துக்கு மதமே இல்லை, டெரர் ஹேஸ் நோ ரிலிஜன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க காதலெல்லாம் பூ வச்சுக்க வேண்டியது தான். ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை, ஹிந்து மதத்தை மட்டும் நோக்கி இந்த தீவிரவாத செயல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்னன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான், ஓகேங்களா. அதுலேயே லேடிஸ் அண்டு குழந்தைங்களை சுடலை. அவங்க சொல்கிற போய் மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் பண்ணுறாங்க. இவங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி அமெரிக்க துணை ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க இதை டைம் பார்த்து பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் குளோபல் மீடியாவோட கவனம் ஃபுல்லாக காஷ்மீர் பக்கம் திரும்புன்றதுக்காக இவங்க பண்ணியிருக்காங்க. முதல் தடவையாக காஷ்மீரில் நடந்த சம்பவத்திற்கு காஷ்மீரில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மற்றும் காஷ்மீரி மக்கள் ஒன்று சேர்ந்து இவங்களுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா பேரணி நடத்திருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக கோஷம் நடக்குது, இந்தியாவின் ஒற்றுமை, இந்தியாவோட கொடி பறக்குது. நாங்கள் இவ்வளோ நாள் நிம்மதியாக இருக்கோம், ஏன்டா இது மாதிரி பண்ணியிருக்கீங்க, எங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே போச்சாடா. காஷ்மீரி மக்கள் பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வந்த எல்லா டூரிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நல்லா அடைக்கலம் கொடுத்து இவ்வளோ நல்லா பாதுகாப்பாக வச்சுருந்தோம், எங்களுக்கே அந்த மாதிரி நடந்தது, இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க பேரணிலாம் நடத்துகிறாங்க. பிளான் பண்ணி பண்ண முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட கவனத்தை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகணும். ப்ளஸ் காஷ்மீர் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டே வருது, ரொம்ப பெரிய லெவலில் பிஸ்னஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மக்களை நம்ம அரசியல்படுத்த முடியாது. ஸோ அவங்க இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் ஆகக்கூடாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வரக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி இவங்க தீவிரவாதத்துக்குள்ளே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள்லாம் விட்டால் டிஆர்எஸ் என்ற லஷ்கர் இ தொய்பாவோட குரூப் தான் டிஆர்எஸ். அவங்க தான் பிளான் பண்ணி இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், செனாப் பிரிட்ஜ் இந்தியாஸ் டாலஸ்ட் பிரிட்ஜ் பிரதமர் மோடி அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்தே பாரத் ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஸ்ரீநகர் வரைக்கும் ட்ரெயினில் எனக்குன்னு ஒரு திட்டம் ரீசெண்டாக வந்தே பாரத் ட்ரெயினை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் காஷ்மீரில் நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 2023 2.10 கோடி பேர் காஷ்மீருக்கு போயிருக்காங்க சுற்றுலா பயணிகள். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2.35 கோடி. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 3 கோடி எட்ட வேண்டிய இந்த சீசன் இப்போதான் ஜஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ளே இந்த மாதிரி தாக்குதல் பண்ணி இந்த காஷ்மீருக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க பிளான் பண்ணி காஷ்மீரை டெவலப் பண்ணக்கூடாதுன்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமாக பாகிஸ்தான் கவர்மெண்ட் உடனே இருக்கணும்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் ஒரு மாநாடு நடத்தி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களை அழிப்போம், ஹிந்துக்களை சாவடிப்போம் சொல்லிட்டு வார்னிங்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிளான் இப்போ தீவிரவாதமும் பண்ணோம், அதுவும் டார்கெட் பண்ணி ஹிந்துக்கள் மேலே தான் பண்ணன்றது தான் எங்கள் பிரச்சனையே. இதுக்கு மேலேயே ரோசமுள்ள ஹிந்துக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அமித்ஷாவும் மோடிஜியும் தக்க பதிலடி கொடுப்பாங்க. வி வாண்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. டார்கெட் பண்ணி கொன்னீங்கன்னா
அந்த ஹிந்துக்களே அங்கே வரமாட்டாங்க. அப்போ உங்களுக்கு காஷ்மீருக்கு வந்து டூரிசம் பிஸ்னஸே நடக்காது. ஹிந்துக்கள்னால தான் இன்னைக்கு காஷ்மீரே வந்துட்டு ஓஹோன்னு டெவலப் ஆகிட்டு வருது. அப்படிப்பட்ட ஹிந்துக்களை டார்கெட் பண்ணி கொன்னா தான் இவங்க வரமாட்டாங்க. இவங்க வரலன்னா தான் இந்த காஷ்மீர் டெவலப் ஆகுது. காஷ்மீர் டெவலப் ஆகல தான் இதை வச்சு நம்ம எப்பவுமே அரசியல் பண்ண முடியும், எப்பவுமே வந்துட்டு இந்தியாவுக்கு டிமாண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் இந்த வாட்டி கொடுக்குற அடி செம்ம அடியாக இருக்கும். பயங்கரமாக பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதுக்கு உடனே நம்மளால் ரியாக்ஷன் பண்ண முடியலன்னா கூட பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு தீவிரவாதம்ன்றது டக்குனு எடுத்து கௌதம் பண்ண முடியாது. பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அமித்ஷாவோட ஆட்டம் இனிமே தான் ஆரம்பம். ஆல்ரெடி இந்திய தூதரகங்கள்லாம் வந்துட்டு பாகிஸ்தானில் வந்துட்டு மூட போடணும்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்குள்ளேயே வந்துட்டு பாகிஸ்தானிஸ் யாராக இருந்தீங்கன்னா உங்கள் நாட்டுக்கு போயிடுங்கன்னு வார்னிங்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை பிஓகேவை வந்துட்டு இந்தியா ஆக்குபை பண்ணுமா, இல்லை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி உள்ளே பூந்து பண்ணுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. மோடி அண்ட் அமித்ஷா என்றைக்குமே வந்துட்டு ஆக்ஷன் அதிரடியாக தான் இருக்கும். ஐபி ஆஃபீஸர் அவரை வந்துட்டு இப்போ தான் மேரேஜ் முடிஞ்சு ஒரு வாரம் வந்து ஹனிமூனுக்காக காஷ்மீர் வந்திருக்காரு. அவரையும் வந்துட்டு இவங்க கொண்டு இருக்காங்க. சின்ன சின்ன பசங்க முன்னாடியே, சின்ன சின்ன குழந்தைங்க முன்னாடியே வந்து கண்மூடித்தனமாக மிருகத்தனமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இதை வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் அரசியல் பண்ணுறாங்க. 1000 பிரச்சனை உள்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து தீவிரவாதம்னு வரும்போது இந்தியாவோட ஒற்றுமை வந்துட்டு நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி இக்கட்டான டைமில் உங்கள் கூட நாங்கள் பலமாக உறுதியாக இருப்போம். நீங்கள் எந்த தாக்குதல் நடத்தினாலும் எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் நாங்கள் அது கூட உறுதியாக இருப்போம்னு சொல்லாமல் இங்கே இருக்கிற சில அரசியல்வாதிகள் இதையே வந்துட்டு பொழப்புக்காக வந்துட்டு அரசியல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான நிகழ்ச்சிகள் வேறு எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. எதிர்கட்சியாக இருந்தால் கூட இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடத்தும் போது அவங்க உறுதுணையாக கூட பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்லேயும் வந்துட்டு அரசியல் பண்ணுறாங்க. இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இது எங்கள் காஷ்மீர். காஷ்மீரை எந்த சூழ்நிலையிலையும் எக்காரணத்தை கொண்டும் இந்தியர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். காஷ்மீர் எங்கள் பகுதி. இது அகண்ட் பாரத்ன்னு சொல்லக்கூடிய எங்களோட பாரத நாட்டின் ஒரு பகுதி. காஷ்மீரை எக்காரணத்தை கொண்டும் இந்தியர்கள் நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாத்திரம். காஷ்மீரில் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு எந்த ஒரு பேருலையும் இந்தியா கொடியை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியேப்பட்ட காஷ்மீர்லேயே வந்து பார்த்தா இன்றைக்கி அங்கங்கிற லோக்கல் இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று கூடி அவங்க இந்தியா கொடியோடு ரேலி பண்ணுறாங்க, பேரணி நடத்துகிறாங்க. தீவிரவாதியை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுது. இந்தியா பாரத் மாதா கி ஜெய் இது மாதிரி கோஷங்கள்லாம் எழுது. பாகிஸ்தானை கண்டிச்சும் கூட அவங்க வந்துட்டு கோஷம் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒற்றுமை ஒருமைப்பாடு, காஷ்மீருக்கான மக்கள் வந்துட்டு ஒன்று கூடி உறுதுணையாக வந்துட்டு இந்திய அரசாங்கம் கூட நாங்கள் நிற்கிறோன்னு அவங்க காட்டுறாங்க. அவங்க காட்டுற அந்த ஒற்றுமை கூட வந்துட்டு இங்கே இருக்க லோக்கல் அரசியல்வாதிகள் காட்ட மாட்டாங்க. அது நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக கேவலமாகவும் இருக்குது. காஷ்மீர் மண்ணுக்குள்ளே நிறைய தீவிரவாத தாக்குதல் நடக்கும். அது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம February 14 கூட பார்த்தோம். நம்ம அந்த ஜவான்ஸ் மேலே குண்டு வெடிப்பு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சிவிலியன்ஸ் மேலே எந்த ஒரு தாக்குதலுமே நடத்துனது கிடையாது தீவிரவாதிகள். காஷ்மீரில் சிவிலியன்ஸ் மேலே எப்போல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்களோ அதை டார்கெட் பண்ணி ஹிந்துக்கள் மேலே தான் நடத்துகிறாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அமர்நாத் யாத்திரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமர்நாத் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிலிங்கம் அது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீருக்குள்ளே தான் இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னால் அந்த யாத்திராவுக்கு சென்ற ஹிந்துக்கள் மீது பயங்கரமான தாக்குதல் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு சாவடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு தாக்குதல் சிவிலியன்ஸ் மேலே இப்போ தான் நடக்குது. அவங்க பண்ணுற ஒவ்வொரு தாக்குதலும் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணும் போது ஹிந்துக்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க. வெளிநாடு சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிந்து மதத்து மேலே எவ்வளோ வெறுப்பு விதைக்கிறாங்கன்றது தெரியும். இந்துக்கள் டார்கெட் பண்ணி கொல்லப்படுறாங்க. அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தா மதவாதின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்தியாவில் தான் இந்த மாதிரி கொடுமைலாம் நடக்கும். டெரர் ஹேஸ் நோ ரிலீஜன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. டெரருக்கு ரிலீஜன் இருக்குங்க. அவங்க ரிலீஜனை டார்கெட் பண்ணி தான் அட்டாக்கே பண்ணுறாங்க. ஹிந்து லைஃப்ஸ் மேட்டர்ஸ், காஷ்மீர் மேட்டர்ஸை விட ஹிந்து லைஃப்ஸ் மேட்டர்ஸ் வரணும். ஹிந்துக்களின் பாதுகாப்பை வந்துட்டு உறுதிப்படுத்தணும். ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து பண்டித் ஒருத்தர் வந்துட்டு காஷ்மீர் ஸ்கூலில் வந்துட்டு ரீஜாயினிங் ப்ரோக்ராமுக்காக ஸ்கூல் டீச்சரை வந்துட்டு பட்ட பகலே வந்துட்டு சுட்டு கொன்னாங்க. இந்த மாதிரி அவ்வப்போது சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடந்தாலும் முதல் தடவையாக வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. 1992 எக்ஸோடஸ் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ் 10 லட்சத்துக்கான காஷ்மீரி பண்டிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அகதிகளாக்குனாங்க சொந்த நாட்டிலேயே. அந்த மாதிரியும் இப்போ தான் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்புகள். ஏன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கு. எதுவும் திருப்பி அடிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கவர்மெண்ட் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு.